ஹாய், யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்தோம். எக்ஸிக்யூட்டிவ்ஸில் லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன டாபிக் பார்த்தோம்னா பிரசிடென்ட் பார்த்தோம், வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், தென் அதர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் பார்க்க போகிறோம். யூனியன் லெஜிஸ்லேட்டிவ்னா என்ன, தென் யூனியன் லெஜிஸ்லேட்டிவில் என்னென்ன ஹவுசஸ் இருக்குது, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர், காம்போசிஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த எக்ஸிக்யூட்டிவ், இந்த பார்ட் 5 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பேசுது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 3 ஆர்கன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், ரெண்டாவது லெஜிஸ்லேச்சர், மூணாவது ஜுடிஷியரி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸில் தான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்த்தோம். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 52லேருந்து ஆர்டிகல் 78 வரைக்கும் உள்ளது பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸு. தென் வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். தென் அதர் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் நம்ம பார்த்துருவோம், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கேக் எல்லாத்தையும் பார்த்தோம். தென் இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்லிமெண்ட். தென் பார்லிமெண்ட்டில் என்ன 2 ஹவுஸ் இருக்குது, ஒன்று ராஜ்யசபா அண்டு லோக்சபா, அதை பற்றி பார்ப்போம். தென் ஜுடிஷியரி. தென் ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அது கீழே பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தென் அதர் ஜட்ஜஸ், ஓகேவா? ஸோ இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் இந்த காம்போசிஷன் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் லெஜிஸ்லேச்சர் பார்க்குறோம். ஸோ லெஜிஸ்லேச்சரில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 ஹவுஸ் இருக்குது. ஒன்று வந்து லோக்சபா, மக்களவைன்பாங்க, இன்னொன்று ராஜ்யசபா, அதை வந்து மாநிலங்களவைன்னு அப்படிம்பாங்க. ஸோ மக்களவையை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாக எவ்வளோ பீப்புள் இருப்பாங்கன்னா 543 பீப்புள் வந்து டேரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்களோ, தென் 2 வந்து நாமினேட்டட் பண்ணுறாங்க, டோட்டலாக 545 இருப்பாங்க. தென் ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 250 இருப்பாங்க. அதில் 238 வந்து எலெக்ட் பண்ணுவாங்க, 12 வந்து நாமினேட்டட் பை பிரசிடென்ட். இந்த 12 நாமினேட்டட் பை பிரசிடென்ட் வந்து நம்ம பிரசிடென்ட்டோட டாப்பிக்கில் பார்த்தோம். பிரசிடென்ட் நாமினேட்டட் 12% சொல்லி பார்த்துருப்போம். ஆர்ட்ஸு, சயின்ஸு, லிட்ரேச்சர் அண்ட் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதை தான் இந்த ராஜ்யசபாவில் அந்த பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுறது. தென் இந்த லோக்சபாவில் 543 அண்டு 2 நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் இதுதான், இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனியன் லெஜிஸ்லேட்டிவில் உள்ள ஆர்டிகல்ஸ் பாருங்கள். இன்றைக்கி கிளாஸஸில் என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 80 ராஜ்யசபா, மாநிலங்களவையை பற்றி பார்க்க போகிறோம். தென் ஆர்டிகல் 81 லோக்சபா, மக்களவையை பற்றி பார்க்க போகிறோம். தென் ஆர்டிகல் 84 ஒரு ராஜ்யசபாவில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆகணும், இல்லை ஒரு லோக்சபாவில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆகணும்னா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிகல் 84 பார்ப்போம். தென் கான்ஸ்டியூஷன் அண்ட் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், டீலிமிட்டேஷன் கமிஷன், அதை பற்றி கிளாஸஸில் பார்ப்போம். தென் லீடர் ஆஃப் ஹவுஸ்னால் யார் அப்படின்னு சொல்லுவோம், சபை தலைவர் யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் பார்லிமெண்ட்டோட அமர்வுகள், ஸோ செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இது ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் செஷன்னா என்ன, மான்சூன் செஷன்னா என்ன, தென் வின்டர் செஷன்னா என்ன, அதை பற்றி இன்றைக்கி கிளாஸஸில் பார்ப்போம். தென் பார்லிமெண்ட்ரியோட ப்ரொசீஜர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மணி பில்லோட ப்ரொசீஜர் பார்ப்போம். தென் ஆர்டினரி பில்லோட ப்ரொசீஜர் பார்ப்போம். தென் ஃபினான்ஸ் பில்லோட ப்ரொசீஜர் பார்ப்போம். தென் ஆர்டிகல் 108 ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் தி பார்லிமெண்ட், அதையும் இந்த கிளாஸில் பார்ப்போம். தென் ஸ்பீக்கர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ரோலு, அவரோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் என்னன்னு சொல்லி இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம். தென் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி, பெரும்பான்மையின் வகைகள், அதையும் நம்ம கிளாஸில் போகும். ஸோ ஸ்லைட் பாருங்கள். ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில் இது எந்த பார்ட்டில் சொல்கிறாங்கன்னா பார்ட் 5ல் சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 79லேருந்து 122 வரைக்கும் வர்றது எல்லாமே யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ ஆர்டிகல் 79 to 122 இன் பார்ட் 5 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டீல் வித் ஆர்கனைசேஷன், காம்போசிஷன், டூரேஷன், ஆஃபீஸர்ஸ், procedures, privileges, powers and so on of the parliament. So then article 79 என்ன சொல்லுது பாருங்க, there shall be a parliament for the union which shall consist of the president and 2 houses to be known respectively as the council of states and house of people. ஸோ ஆர்டிகல் 49 என்ன சொன்னது, யூனியனில் பார்லிமெண்ட்டில் ஒன்று இருக்கும். அந்த பார்லிமெண்ட்டில் யார் யார் இருப்பாங்கன்னா பிரசிடென்ட் இருப்பாங்க, தென் ராஜ்யசபா அண்டு லோக்சபா அப்படின்பாங்க. இதை ராஜ்யசபா என்ன சொல்லுவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுன்பாங்க. தென் ராஜ்யசபா என்ன சொல்லுவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்பாங்க. லோக்சபாவை ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல் 80 வந்து ராஜ்யசபாவோட காம்போசிஷனை பற்றி பேசுது. ஆர்டிகல் 81 வந்து எதை பற்றி பேசுனா லோக்சபாவோட காம்போசிஷனை பற்றி பேசுது. ஸோ ஆர்டிகல் 82 எதை பற்றி ஒவ்வொரு கணக்கெடுக்க அப்புறம் அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்,
தொகுதியை வரையறை அப்படின்வாங்க. ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 82. தென் இன் 1954 தான் அந்த ஹிந்தி நேம் அந்த அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபா அண்ட் லோக்சபா வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ராஜ்யசபானா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸு, லோக்சபானா ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இதை 1954 தான் அடாப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதான் இந்த ஸ்லைடில் போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜ்யசபா ஆர்டிக்கல் 80. அதில் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 250 இருப்பாங்க. தென் அந்த 250ல் 238 இருக்காங்களா, இந்த 238 வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இது யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்களே அவங்க வந்து இந்த எம்பிஸை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. தென் 12 மெம்பர்ஸ் இருக்காங்களா, இந்த 12 மெம்பர்ஸை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ இதை பிரசிடெண்ட் டாப்பிக்கில் பார்த்துருப்போம். அந்த 12 மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு துறை, இந்த 4 துறை, ஒன்று சயின்ஸு, லிட்ரேச்சர், சோசியல் சயின்ஸ், ஆர்ட்ஸ், இந்த நாலுத்தில் ஏதாவது ஒரு துறையை சார்ந்தவங்களாக இருந்தால் அவங்கள வந்து பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ் ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஸ்டேட்ஸும் இருப்பாங்க, யூனியன் டெரிட்டரிஸும் இருப்பாங்க. ஸோ அதோட டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 238. தென் நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து 12. அதான் பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுறாரு. ஸோ இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் எலெக்ட் தி ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் டு தி ராஜ்யசபா. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உள்ள எம்எல்ஏஸ் எம்பிஸை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அக்கார்டிங் டு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வித் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. ஸோ விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையின்படி ஒற்றை மாற்றத்தக்க வாக்கு அப்படின்பாங்க. ஸோ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுனா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பிரசிடென்ட் டாபிக் சீட்ஸ் இன் ராஜ்யசபா அலோகேட்டட் டு த ஸ்டேட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த சீட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருப்பாங்க, அலோகேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ராஜ்யசபா. The member of an electoral college specially established for the purpose to indirectly elect the representatives of each union territory in the ராஜ்யசபா. மாநிலங்களவையில் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்தின் பிரதிநிதிகளை மறைமுகமாக ஒரு வாக்காளர் குழுவின் உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 238ல் ஸ்டேட்ஸும் வரும், யூனியன் டெரிட்டரியும் வரும். அந்த யூனியன் டெரிட்டரியில் மூணு யூனியன் டெரிட்டரி தான், 3 யூனியன் டெரிட்டரி தான் பங்கு பெற முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, புதுச்சேரி அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ 9 யூனியன் பிரதேசங்களில் 3 மாநிலங்களில் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளது. எதுனா டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டவணை ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம். நம்ம பாலிட்டிலே லட்சுமிகாந்த் புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் ஷெட்யூல் இருக்கும். அதில் வந்து ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 இருக்கும். அதில் ஷெட்யூல் 4ல் ராஜ்யசபாவை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள். 4th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அலோகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் த ராஜ்யசபா டு த ஸ்டேட்ஸ் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ். அரசியலமைப்பின் 4வது அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மாநிலங்களில் இடம் ஒதுக்கீடு, அந்த இடங்கள் ஒதுக்கீடை பற்றி வந்து 4th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் தான் பேசியிருந்திருப்பாங்க. தென் ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ராஜ்யசபா பாருங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா அதாவது டோட்டல் வந்து 250. பட் ஆனால் ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 245 தான் இருக்காங்க. அதில் வந்து ஸ்டேட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணவங்க 229, யூனியன் டெரிட்டரிஸை ரெப்ரசன்ட் பண்ணவங்க 4, தென் பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுறது 12. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 245 இருப்பாங்க. ஸோ இப்போ ராஜ்யசபான்றது டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டினியூஸ் சேம்பர், பெர்மனன்ட் பாடி, டிசால்வ் ஆகாது. எவ்ரி 2 இயர்ஸ், ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 245 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதில் 1/3ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 மெம்பர்ஸ் ரஃபாக எடுத்திங்கன்னா ஒரு 80 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 80 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு 80 மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. தென் அகைன் ஒரு 80 மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணி உள்ள ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ a continuous chamber, a permanent body that can be dissolved. Term பார்த்தீங்கன்னா 6 years, 6 ஆண்டுகள். For every 2 years 1/3 of its members leave. ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் அதன் உறுப்பினர்களில் 1/3 பேர் பதவி விலகல். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் the beginning of every 3rd year new election and presidential nomination fill the seats. ஆர்டிகல் 89ல் ராஜ்யசபா சேர்மனை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 89. ஸோ அதில் வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் தான் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நின்று வின் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து எப்படின்னா டேரெக்டாகவே
ராஜ்யசபாவோட சேர்மன் ஆகிடுவார். ஸோ பாருங்கள், ஸ்லைட் பாருங்கள். த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சர்வஸ் ராஜ்யசபா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் அதிகாரப்பூர்வமான தலைவராக பணியாற்றுகிறார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். த வைஸ் பிரசிடென்ட் டஸ் நாட் எக்ஸிக்யூட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி சேர்மன் வென் ஹி ஆக்ட்ஸ் அஸ் எ பிரசிடென்ட். இப்போ ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து சேர்மனாக அவர் ஆக்ட் பண்ணுறாருனா அவரோட இந்த வைஸ் பிரசிடெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்காது. ஏன்னா அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டாக அவர் ஆக்ட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து அவர் ராஜ்யசபா சேர்மனாக ஆக்ட் பண்ண தேவை கிடையாது. அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அவர் ஃபுல்லாகவே எப்படி இருப்பார்னா பிரசிடெண்ட், அவருக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஸோ வந்து அவர் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருப்பார். தென் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். மே ஒன்லி பி டிஸ்மிஸ்டு ஃப்ரம் ஹிஸ் பொசிஷன் இஃப் ஹீ ரிமூவ்டு ஃப்ரம் தி ஆஃபீஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடெண்ட். துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் மட்டுமே அவரது பதவியிலிருந்து நீக்கப்படலாம். தென் அடுத்த பாயிண்ட், அவரோட சேர்மன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐடென்டிக்கல் டு ஸ்பீக்கர் இன் தி லோக்சபா. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. அவங்களோட பவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு ஐடென்டிக்கல் டு லோக்சபாவோட ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன்ஸ் பவர்ஸுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ மக்களவையில் சபாநாயகருக்கு இணையான பொறுப்புகள். தென் கேன் பி ப்ரெசன்ட் அண்ட் ஸ்பீக் இன் த ஹவுஸ் ஆஸ் வெல் அஸ் பார்ட்டிசிபேட் இன் இட்ஸ் ப்ரொசீஜர் வித்தவுட் ஓட்டிங். சபையில் கலந்து கொண்டு பேசலாம், அதே போல் வாக்களிப்பு இல்லாமல் அதன் நடைமுறையில் பங்கேற்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க நடைமுறை. எப்படி வந்து அவங்கள வந்து பதவியிலேருந்து நீக்க முடியும், அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரிசொல்யூஷன் எடுப்பாங்க. ரிசொல்யூஷன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 14 days நோட்டீஸ் வந்து கொடுத்தணும். அதை ரிசொல்யூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 14 days நோட்டீஸ் கொடுத்தணும். 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்தணும். தென் முறையான பதவி நீக்கம் சார்ந்த நடைமுறைகள் எதுவுமே கூறப்படவில்லை. அதாவது இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் பற்றி அவங்க முறையாகவுமே சொல்ல. அதேமாரி கான்ஸ்டியூஷனில் என்ன காரணங்களுக்காக அவரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து இதில் சொல்லவே இல்லை. பட் ஆனால் பிரசிடெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பிரசிடெண்ட்டை வந்து கான்ஸ்டியூஷனை வந்து மீறிட்டாரு அப்படின்னானா அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. ஆனால் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு அந்த மாதிரி எந்த காரணமும் இதில் சொல்லப்படவே இல்லை. அவரோட ரிமூவல் ப்ராசஸில் எதுவுமே சொல்லலை. தென் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா பார்த்தோம். சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம். அப்போ இன்னொருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்பாங்க. மாநிலங்களவை துணைத் தலைவர். ஸோ ஸ்லைட் பாருங்கள். பை த ராஜ்யசபா இட் செல்ஃப் ஃப்ரம் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். அங்கே அந்த ராஜ்யசபா உள்ள மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அதில் உள்ள மெம்பர்ஸ்லேயே ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல, வைஸ் பிரசிடென்ட் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவை மாறிட்டார். ஸோ டெப்டி சேர்மனை எப்படி எடுப்பாங்கன்னா அங்கே அந்த ராஜ்யசபாவில் உள்ள மெம்பர்ஸை அவங்களுக்குள்ளே ஒருத்தரை செலக்ட் பண்ணி டெப்டி சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போலாம் அவர் ஆக்ட் பண்ணுவார்னா when the chairman office falls vacant, வைஸ் சேர்மன் அசியூம்ஸ் தோஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தலைவர் பதவி காலியாகிவிட்டால் துணைத் தலைவர் பொறுப்பேற்கிறார். ஸோ தலைவரோட பதவி, சேர்மனோட பதவி காலியாக இருக்கப்போ தான் டெப்டி சேர்மன் வர்றாரு. எப்போல்லாம் வந்து சேர்மனோட பதவி வந்து காலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார்ல, அப்போ வைஸ் பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறப்ப அவர் என்ன பண்ணிடுவார்னா பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டுருப்ப அந்த சீட் வந்து வேக்கண்ட் ஆகிடும். ஸோ அந்த போஸ்டிங் வேக்கண்டாக இருக்கப்போ அப்போ தான் இவர் டெப்டி சேர்மன் வந்து உள்ளே வருவார். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். வைல் ப்ரிசைடிங் ஓவர் தி ஹவுஸ் unable to vote in the first instance, he may only cast a tie breaking vote. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டை பிரேக்கிங் அப்படின்னா ராஜ்யசபாவில் வந்து 245 பேர் இருக்காங்க இப்பொழுதைக்கு. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஓட்டிங் எடுக்கிறாங்க, ஒரு பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு ஓட்டிங் எடுக்கிறப்ப 122 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா, இவர் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஓட்டே போட மாட்டார். ஸோ 50-15 இருக்குது. 245ல் 122 இருக்குது. ஸோ அந்த ஒரு ஓட்டு இருக்குல்ல, அந்த ஒரு ஓட்டை இவர் யாருக்கு வேணாலும் போடலாம். ஸோ அப்போ இந்தமாரி டை பிரேக்கராக வரப்போ அதான் இவர் வந்து ஓட் பண்ணுவார். சப்போஸ் இவர் வந்து ஒரு செக்ஷன் வந்து 121 தான் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மெஜாரிட்டி எடுத்துருதா. ஸோ மெஜாரிட்டி இருக்கிறப்ப இவரோட ஓட்டை வந்து தேவைப்படாது. பட் ஆனால் இதுவே 122 இருக்குது, இங்கேயும் 122 இருக்கப்ப அந்த ஒரு ஓட்டுன்றப்ப அதை தான் டை பிரேக்கர்ன்பாங்க. அந்த டை பிரேக்கரப்போ இவர் வந்து ஓட் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் இவர் ஓட் பண்ணலாம். அதை தான் அதில் சொல்லியிருந்திருப்பாங்க. தென் அடுத்த பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா ஹாஸ் த ரைட் டு ஸ்பீக் இன் த ஹவுஸ், பார்ட்டிசிபேட்ஸ் இன் தி பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் ஓட் ஆன் எனி இஷ்யூஸ். மாநிலங்களவையின் துணைத் தலைவர்களின் குழுவில் பங்கேற்கவும் எந்த ஒரு விவாதத்திலும் வாக்களிக்கவும் உரிமை உண்டு.
ஸோ இதுதான் டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. மாநிலங்களவையின் துணைத் தலைவர் இருக்காங்களா, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசுகிறது. தென் லோக்சபா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ராஜ்யசபா பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்சபா. லோக்சபாவில் எவ்வளோ பேர் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா 550. பட் அட் ப்ரெசென்ட் எவ்வளோ இருக்குன்னா 545 தான். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 540. தென் 543 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளாக டேரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ ஜென்ரல் லாஸ்ட் இந்த வருஷம் எலெக்ஷனில் வந்து 543 பீப்புளை வந்து நம்ம டேரெக்டாகவே நம்ம எலெக்ட் பண்ணியிருந்திருப்போம். தென் அதில் மெஜாரிட்டி எவ்வளோ தேவைப்படுதுன்னா 272 இருந்துச்சுன்னா மெஜாரிட்டி, அந்த மெஜாரிட்டியான பார்ட்டி வந்து கவர்மெண்ட்டை வந்து அமைக்கும். ஸோ 2 சீட்ஸை வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களை வந்து பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து இந்த ப்ரொவிஷன் கிடையாது. ரீசெண்டாக நடந்த லாஸ்ட் இயர் வந்து 104th அமெண்ட்மெண்ட் பில்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. அதில் இந்த ப்ரொவிஷனை வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி வந்து இப்போ வந்து நாமினேட் பண்ணுறது கிடையாது. ஸோ லோக்சபாவோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான். யார் வந்து லோக்சபா வந்து ரூல் பண்ணுவாங்கன்னா லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. தென் யார் வந்து லோக்சபாவோட லீடராக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ரூலிங் பார்ட்டியோட லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான் லீடராக இருப்பார். தென் ப்ரைம் மினிஸ்டர் என்னென்னு பண்ணுவார்னா செலக்ட்ஸ் அதர் மினிஸ்டர்ஸு. ஸோ அவர் தான் வந்து அதர் மினிஸ்டர்ஸை வந்து அவர் தான் செலக்ட் பண்ணுவார். ஸோ இந்த ஸ்லைடு பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 545. அதில் 543 சீட்ஸ் வந்து மெம்பர்ஸ் எலெக்டட் பை த பீப்புள். மெஜாரிட்டி எவ்வளோ தேவைப்படுதுன்னா 272 தேவைப்படுது. 2 சீட் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ அந்த ப்ரொவிஷன் கிடையாது. தென் ரூலிங் பார்ட்டி தான் அதாவது அதிகமாக மெஜாரிட்டி வச்சுருக்க பார்ட்டி தான் ரூலிங் பார்ட்டி. அவங்க எவ்வளோ நாள் வரைக்கும் அவங்களோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். அதாவது லோக்சபாவில் அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அதாவது மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து ரூல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ரூலிங் பார்ட்டியோட லீடர் யார் இருப்பார்னா ப்ரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். தென் ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னா அதர்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து அவர் தான் செலக்ட் பண்ணுவார். ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன், ஒருத்தர் வந்து எம்பியாக நிற்கிறாருன்னா அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணுன்றது தான் இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் வந்து எந்த ஆர்டிக்கல் பேசுதுன்னா ஆர்டிக்கல் 84 பேசுது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹி மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹி மஸ்ட் மேக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அன் ஓத் ஆர் அஃபர்மேஷன் பிஃபோர் த பர்சன் ஆத்தரைஸ்டு பை தி எலெக்ஷன் கமிஷன் ஃபார் தி பர்பஸ். ஸோ இதை வந்து எந்த ஷெட்யூல் பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 3 பேசுது. ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நபருக்கு முன்பாக அவர் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். ஓகேவா? தென் இதே ராஜ்யசபாவில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாருனா அவர் வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸாக இருக்கணும். இதுவே லோக்சபாவில் வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாருனா அவரோட ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா 25 வயசு இருக்கணும். ஸோ ஹி மஸ்ட் பி நாட் லெஸ் தென் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இன் தி கேஸ் ஆஃப் லோக்சபா. அதே மாதிரி ஹி மஸ்ட் பி நாட் லெஸ் தென் 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இன் தி கேஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ 5th பாயிண்ட் பாருங்கள், ஹி மஸ்ட் பொசஸ் அதர் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்டு பை தி பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட பிற தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும். தென் சில குவாலிஃபிகேஷன் வந்து பார்லிமெண்ட் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த விஷயங்களையும் அவங்க கொண்டிருக்க வேணும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன பார்லிமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்குன்னா அதை டேரெக்டாக கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க. தென் பின்னால் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் சில ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதை தான் வந்து பார்லிமெண்ட் ப்ரிஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். அந்த குவாலிஃபிகேஷன் லே டவுன் பை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஆர்பிஐ ஆக்டில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஹி மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட் அஸ் அன் எலெக்டர் ஃபார் எ பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி. பாராளுமன்ற தொகுதிக்கு வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். தென் செகண்ட் பாயிண்ட்டு, he must be a member of a SC or ST in any state or union territory if he wants to contest a seat reserved for them. ஸோ இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டஸ்டன்ட் வந்து அவர் SC STயாக இருந்தார்னா அவர் ரிசர்வ்டு தொகுதியில் நிற்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து அந்த SC or STயாக தான் இருக்கணும். அதர் தென் SC ST வந்து ரிசர்வ்டு தொகுதியில் நிற்க முடியாது. அதை தான் இந்த பாயிண்ட் சொல்லுது. மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் SC அல்லது ST உறுப்பினராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் போட்டியிட விரும்பினால். லோக்சபா ஆர்டிக்கல் 81 வந்து லோக்சபாவை பற்றி பேசுது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த்து வந்து 552. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 530. யூனியன் டெரிட்டரிஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க 20. ஸோ 2 மெம்பர்ஸ் அவங்க வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி வந்து யார் நாமினேட் பண்ணுவார்னா பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். பட் ஆனால்
இந்த ப்ரொவிஷனை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எப்போ அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 2019 கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து இதை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ப்ரெசென்ட் லோக்சபா பாருங்கள், டோட்டல் மெம்பர் ஸ்ட்ரென்த் வந்து 543 இருக்குது. தென் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 530 அண்டு யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ இப்போ தேர்தல் இருக்குன்னா அந்த மக்களவை தேர்தல் எலெக்ஷன் டு லோக்சபா டைரக்ட்லி எலெக்டட் பை சிட்டிசன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் 18 வயது முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஓட் போடலாம். ஆனால் 1988க்கு முன்னாடி, அதாவது 88க்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 21 இயர்ஸ்ன்னு இருந்திருக்கும். பட் ஆனால் 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 21லேருந்து 18 கம்மி பண்ணியிருந்திருப்பாங்க. 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 decreased the voting age from 21 to 18 years. Then Union Territories Act 1965 was adopted. எதுக்குன்னா அப்போ தான் எதுக்காக கொண்டு வந்துருவாங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸில் உள்ளவங்களும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்துடும். டு பி டைரக்ட்லி எலெக்டட். இது யூனியன் பிரதேசங்களின் இருந்து மக்களவை உறுப்பினர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்க அனுமதித்தது. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். டீலிமிட்டேஷன் கமிஷன் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் என்ன பார்த்தோன்னா தொகுதி மற்றும் தேர்தல் தொகுதி வரையறை ஆணையம் அப்படின்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 82 வந்து பேசுது. ஸோ அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 82 the parliament enacts delimitation act after every census. இவங்க தான் பார்த்திங்கன்னா தொகுதியை வந்து வரையறை, அதாவது ரீட்ரா பண்ணுறாங்க. மேப் மாதிரி இவ்வளோ இந்த தொகுதி வந்து எந்தெந்த இடத்துலாம் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுலாம் வரையறை பண்ணுறது தான் டீலிமிட்டேஷன். இதை யார் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து எவ்ரி சென்சஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் டீலிமிட்டேஷன் கமிஷனை வந்து உருவாக்கி அது மூலயமா அந்த தொகுதியை வந்து வரையறை பண்ணுவாங்க. யார் டீலிமிட்டேஷன் கமிஷனை உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் உருவாக்கும். ஸோ அண்டர் ஆர்டிகல் 170 ஸ்டேட்ஸ் ஆல்சோ கெட் டிவைடட் இன்டு டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சி அஸ் பர் டீலிமிட்டேஷன் ஆக்ட் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ். இது வரைக்கும் எத்தனை தடவை டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 times வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த யூபிஎஸ்சியில் கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பேஸ்ட் ஆன் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேர் கேரிட் அவுட் இன் 1952, 1962, 1972 அண்டு 2002. ஸோ இந்த 4 டைம் வந்து டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1976 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ அந்த டைமில் இந்திரா காந்தி பீரியடில் என்ன பண்ணியிருப்பாங்க, லோக்சபாவோட பீரியட் என்ன பண்ணியிருப்பாங்க 5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸாக மாற்றிருப்பாங்க. பட் ஆனால் அகெயின் 44th அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸாக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 5 இயர்ஸாக மாற்றிருப்பாங்க. தென் அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் வந்து சொல்லவே இல்லை. ஆனால் ஆர்பிஐ ஆக்டை தான் என்ன சொல்லியிருந்திருக்குன்னா 6 இயர்ஸாக கொண்டு வரணும்னு சொல்லியிருந்திருக்கும். ஸோ அதை தான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இன்க்ரீஸ்டு டெனூர் ஆஃப் லோக்சபா டு 6 இயர்ஸ். தென் 44th அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ரீஸ்டோர்ட் இட் டு 5 இயர்ஸ். தென் அடுத்த பாயிண்ட், கான்ஸ்டியூஷன் ஹஸ் நாட் ஃபிக்ஸ்டு தி டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா. தென் இதை தான் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்பிஐ ஆக்டில் 6 இயர்ஸாக பதவி காலத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்காக ராஜ்யசபா பார்லிமெண்ட்டில் என்ன, லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்னன்னு பார்த்தோம். ராஜ்யசபாவில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, தென் லோக்சபாவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ராஜ்யசபா சேர்மன் பார்த்தோம், டெப்டி சேர்மன் பார்த்தோம். தென் இப்போ லோக்சபா பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட்டு கிளாஸில் ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணலாம்.